ஹலோ அஸ்லாம் வலைக்கம். நான் டாக்டர் சுல்தான் ஆரிஃபின். ஹெட்ஏக்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கம்ஃபர்ட் இன் ஹெட், நெக் அண்ட் ஸ்கேல்ப் ரீஜன். இந்த இடத்துல நீங்கள் பெயின் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை தான் வந்து ஹெட்ஏக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில் எப்படி ஹெட்ஏக் டெவலப் ஆகும்? நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், ஓவராக ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ஹெட்ஏக் தான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டீஹைட்ரேஷன், அப்புறம் வந்து மீல் ஸ்கிப் பண்ணுறது. எல்லா சாப்பாடையும் கரெக்ட் டைமுக்கு எடுத்துருங்க. எந்த மீலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் நல்லா தூங்குங்க. லேக் ஆஃப் ஸ்லீப்னால உங்களுக்கு ஹெட்டேக் டெவலப் ஆகும். அண்ட் மொபைல் அண்ட் லேப்டாப்ஸ் கண்ணு கிட்ட வச்சு இல்லைன்னா அதிக நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டேக் சீக்கிரம் டெவலப் ஆகும். காமனாக 3 டைப் ஹெட்டேக் இருக்குது. ஒன்று டென்ஷன் ஹெட்டேக், மைக்ரேன் அண்ட் கிளஸ்டர் ஹெட்டேக். இதுலேருந்து நம்ம ஹெட்டேக்லேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், எதுக்குமே ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் எப்போயும் ஹைட்ரேஷனாக இருங்க. எந்த சாப்பாடையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக ஹைட்ரேஷனாக இருந்தீங்கனாலே ஹெட்டேக் மட்டும் இல்லை, எந்த ப்ராப்ளமே நம்ம பாடியில் டெவலப் ஆகாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம ஹெட்டேக்கில் இருந்தும் அண்ட் எனி அதர் பாடி கண்டிஷனில் இருந்தும் பாடி ப்ராப்ளம்ஸில் இருந்தும் நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் மெடிக்கல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.